ஸ்ரீமத்தேவி பாகவதம் பிரதமஸ்கந்தம் 14வது அத்தியாயம். சூதனாக்குமே இங்க கதை சொல்லிட்டு இருக்கார். அதனால சூத உவாஜா 1வது ஸ்லோகம். திருஷ்டுவா தாம் அசிதாபாங்கீம் வியாசஹ சிந்தாபரஹ அபவத் கிம் கரோமி ந மே யோக்யா தேவ கன்யேயம் அப்சராஹ திருஷ்ட்வா தாமசிதாபாங்கீம் வியாசச்சிந்தாபரோபவத் கிம் கரோமி ந மே யோக்யா தேவ கன்யேயம் அப்சரா. அந்த அழகான கிருதாஜிய பார்த்துட்டு வியாசன் யோசனையோடு கூடி உட்கார்ந்து இருந்தார். வியாசனுக்கு முன்னால கிருதாஜி வந்து நின்னதாயிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமே, அதையாக்கும் இப்போ இங்க கண்டினியூ ஆகிறது கதை. நான் என்னவாக்கும் செய்யணும், தேவகன்னிகையா இருக்கிற இந்த அப்சர ஸ்திரீ எனக்கு சூட்டபிள் கிடையாதே அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கார். இரண்டாவது ஸ்லோகம். ஏவம் சிந்தயமானம் து திருஷ்ட்வா வியாசம் ததப்சராஹ பயபீதா ஹி சம்ஜாதா சாபம் மாம் விஸ்ருஜேத் அயம். ஏவம் சிந்தயமானம் து திருஷ்ட்வா வியாசம் ததாப்சரா பயபீதா ஹி சம்ஜாதா சாபம் மாம் விஸ்ருஜேதயம். இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற வியாசனை பார்த்துட்டு அந்த கிருதாஜி அப்படிங்கிற அப்சரஸ் இந்த வியாசர் என்ன சபிச்சிடுவரே அப்படின்னு பயம் வந்துட்டு பயத்தோடு கூடிட்டு நடுங்கி நின்னா. அதாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 3. சா கிருத்வா அத சுகீரூபம் நிர்கதா பயவிஹ்வலா கிருஷ்ணஹ து விஸ்மயம் பிராப்தஹ விஹங்கீம் தாம் விலோகயன். சா கிருத்வா தசுகீரூபம் நிர்கதா பயவிஹ்வலா கிருஷ்ணஸ்து விஸ்மயம் பிராப்தோ விஹங்கீம் தாம் விலோகயன். அந்த கிருதாஜி என்ன பண்ணினா அப்படின்னா, ஒரு அழகான பெண் தத்தையோடு ரூபம் எடுத்துண்டு பயந்துண்டு அங்கேருந்து பறந்து போனா. அந்த பெண் பட்சிய பார்த்த வியாசர் ரொம்ப ரொம்ப அதிசயமா அதை பார்த்துட்டு நின்னார். ഇത്ര നേരം അപ്സര സ്ത്രീയായിട്ട് മുന്നാലെ നിന്ന ഗൃതാജി திடீர்னு பார்த்தானா ஒரு പാരറ്റ് ആയിട്ട് മാറിയിട്ടാളെ அப்படின்னு யோசனையோடு கூடிட்டு அதிசயமாயிட்டு பார்த்து நின்னார். ஸ்லோகம் 4. காமஹ து தேஹே வியாச அஸ்ய தர்ஷனாத் ஏவ சங்கதஹ மனோஹோ அதிவிஸ்மிதம் ஜாதம் சர்வகாத்ரேஷு விஸ்மிதஹ. காமஸ்து தேஹே வியாசஸ்ய தர்ஷனாதேவ சங்கத மனோதிவிஸ்மிதம் ஜாதம் சர்வகாத்ரேஷு விஸ்மிதா. அந்த கிருதாஜி இப்படி திடீர்னு ஒரு அழகான പാരറ്റോട് രൂപത്തെ സ്വീകരിച്ചിട്ട് പറന്നു പോറத பார்த்துண்டு
അതിലെயே மயங்கி நின்ன வியாசரோடு சரீரத்துல திடீர்னு காமதேவன் வந்துட்டார். மனசு ரொம்ப ரொம்ப காம விகாரங்களுக்கு அடிக்ட் ஆச்சு. சரீரம் முழுவன் அவருக்கு அதனாலேயே ஒரு புல்லரிப்பு ഉണ്ടാச்சு. ശ്ലോകം 5. സഹ തു ധൈര്യേന മഹതാ നിഗൃഹ്ണൻ മാനസം മുനിഃ ന ശശാക നിയന്തും ച സ വ്യാസഃ പ്രസൃതം മനഃ സദു ധൈര്യേന മഹതാ നിഗൃഹ്ണൻ മാനസം മുനി ന ശശാക നിയന്തും ച സ വ്യാസ பிரசுதம் மனா. ரொம்ப ரொம்ப தைரியத்தோடு கூடிட்டு மனசை அடக்கி நிப்பாட்டுறதுக்கு வியாசமுனி முயற்சி பண்ணினார். ஆனா தன்னோட கண்ட்ரோல்ல இருந்து அந்த மனசு கைவிட்டு போச்சு. அதனால அந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவருக்கு சாதிக்கலை. ஸ்லோகம் 6. பகுஷः கிருஹ்யமானம் ச கிருதாச்யா மோகிதம் மனஹ. भवित्वा न एव विधृतं व्यासस्य अमित तेजसः बहुशो गृह्यमाणं च घृताच्या मोहितं मना भावित्वा नैव विधृतं व्यासस्यामित तेजसा. घृताजी அப்படிங்கிற அப்சர ஸ்திரீல அவரோட மனசு இப்படி மயங்கிடுத்து மனச பல டைப்ல அவரு கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணினார். அப்படின்னா கூடியும் அതൊന്നും பிராக்டிக்கல் ஆயிட்டு சாதிக்கலை. அவருக்கு நிறைய தேஜஸ் எல்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி தேஜஸ் இருக்கிறவராக்கும் வியாசர். அமித தேஜஸ் இருக்கிறவராக்கும் இருந்தா கூடியும் அவருக்கு இந்த மனசு அப்படிங்கறத அடக்கி நிப்பாட்டுறதுக்கு சாதிக்கலை. மனசாக்குமானா இந்த கிருதாஜியோடு பின்னால போச்சு. ஸ்லோகம் 7. மதனம் குர்வதஹ தஸ்ய முனேஹே அக்னி சிகீர்ஷயா அரண்யம் ஏவ சஹசா தஸ்ய சுக்லம் அத अपतद मदनं कुर्वदस्तस्य मुनेरग्निचिकीर्षया अरण्यामेव सहसा तस्य शुक्लमदापतद. அக்னிஹோத்ரி ஆக்குமே வியாசர். அதனால ஹோமம் பண்றதுக்கான அக்னி உண்டாக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு 2 மரங்களை தம்மில உரசீண்டு இருக்கிற அந்த டைம்ல 2 மரங்களை தம்மில நன்னா உரசினாதான் இந்த அக்னி உண்டாகும். அன்னത്തെ காலத்துல மேட்ச் பாக்ஸ் ஒன்றும் இல்லை. அக்னி உண்டாகணுமான 2 கல்லுகளை தம்மில உரசனம். அப்படி இல்லைன்னா நல்ல காஞ்ச மரங்களை தம்மில உரசனம். இங்க அக்னிஹோத்ரியான வியாசர் யாகாகினிக்கான அக்னி உண்டாக்குறதுக்காயிட்டு 2 மரங்களை தம்மில உரசின்னு இருந்த அந்த சமயத்துல அந்த வியாச மனசு இந்த கிருதாஜியோடு பின்னாடி எத்துமே போயிருக்கு. அதனாலேயே மனசுல காமதேவன் புகுந்துட்டார் சரீரத்துல. அப்ப அவருக்கு மனசுல காம விசாரம் உண்டாகி வந்தது. அந்த காம விசாரத்தோடு கூடிட்டாக்கும் அவர் இந்த அக்னிய கடைஞ்சுட்டு இருந்தார். அந்த டைம்ல அந்த முனியோடு ரேதசு திடீர்னு அந்த கடைஞ்சின்னு இருந்த அரணியில பதிச்சுது. அரணினா விறகு, அரணியில பதிச்சுது. ஸ்லோகம் 8. சஹ அவிசிந்திய ததா
பாதம் மமந்த அரணிம் ஏவ ச தஸ்மாத் சுகஹ சமுத்பூதஹ व्यास आकृति मनोहरः सोऽविचिन्त्य तदा पादं सः अविचिन्त्य सोऽविचिन्त्य तदा पादं ममन्दारणिमेव च तस्माच्छुगसमुद्भूतो വ്യാസാകൃതി മനോഹര. அரணியில ரேதஸ் விழுந்தது அவருக்கு தெரியலை. அது தெரியாதக்கே அவர் இப்படி அந்த அரணிய கடைஞ்சிட்டு இருந்தார். அதுல இருந்து வியாசன மாதிரியே அழகாயிருக்கிற ஸ்ரீசுகன் அவதரிச்சார். இந்த அத்தியாயம் ஸ்ரீசுகனோடு அவதாரமாக்குமே சொல்லப்படுறது. அப்ப ஸ்ரீசுகன் அவதரிச்சது எப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. கிருதாஜி அப்படிங்கிற அப்சர ஸ்திரீ முன்னால வந்து நின்னோன அந்த கிருதாஜியில மனசு மயங்கிடுத்து வியாசருக்கு. எல்லாம் விதிவசால் நடந்ததாக்கும். அவருக்கு எந்த விதமான காம உணர்வுகளும் இல்லாதவராக்கும். அவருக்கு இப்படி மனசுல ஒரு விகல்பம் வரணும் அப்படின்னா அது விதியாக்கும். அவர் பார்த்துட்டே இருக்கிறதையே இந்த கிருதாஜிக்கு மனசுல பயமா எடுத்து, என்ன இவரு நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு திடீர்னு ஒரு பேரட்டோட ரூபத்தை ஸ்வீகரிச்சா கிருதாஜியா இருக்கிற அப்சரஸ். பேரட்டு சொன்னா தத்தை. அப்போ அந்த தத்தையோடு அந்த ரூபத்தை ஸ்வீகரிச்ச கிருதாஜி அங்கேருந்து பறந்து போனா. கிருதாஜி பறந்து போயிட்டா. ஆனா வியாசரோடு மனசுல இந்த அப்சர ஸ்திரீயும் அந்த அப்சர ஸ்திரீ திடீர்னு பேரட் ஆயிட்டு மாறினோட அந்த நிகழ்வும் எல்லாம் மனசுல அப்படி கொஞ்சம் கூட டிம்மாகாமியே இருந்தோன காமதேவன் அவரோட சரீரத்துல புந்துட்டார். திடீர்னு அவருக்கு மனசுக்குள்ள அந்த கிருதாஜி அப்படிங்கிற அப்சர ஸ்திரீல ஒரு ஆசை உண்டாச்சு. அந்த ஆசையோடு கூடிய அவரு அக்னிஹோத்திரியான அவரு அக்னிக்காக அரணிய கடைஞ்சுட்டு இருந்தோன. அரணி அப்படின்னா மரம் அப்படின்னு சொன்னோம். அந்த ரெண்டு மரங்களை தமிழ ஒரசுரத்தியாக்கும் அக்னி உண்டாகிறது. அப்ப இந்த மரங்களை தமிழ கடையறது அப்படின்னா ரெண்டு மரங்களை தமிழ அக்னிக்காக உரசினா ஒரு ஸ்பார்க்லிங் உண்டாகும். அதை வச்சாக்கும் அக்னி உண்டாக்குறது. அப்படி மரங்களை தமிழ உரசின்னு இருக்கிற நேரத்துல அவரோட மனசு இப்படி அப்சரஸ்திரியோடு பின்னாலேயாக்குமே போயிருக்கு. அதனால அவருக்கு காம விசாரங்கள் உண்டானதுனால அவரோட சரீரத்திலேருந்து ரேசஸ் அந்த அரணியில பதிச்சுது, மரத்துல பதிச்சுது, மர கஷ்ணத்துல பதிச்சுது. அந்த விஷயம் அவருக்கு தெரியாது. இப்படி தன்னோட ரேசஸ் அதுல பதிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியவே இல்லை. அது தெரியாமையே அவர் இப்படி அரணிய கடைஞ்சுட்டு இருந்தோன அதிசயமா என்ன ஒரு நிகழ்வு அங்க நடந்தது அப்படின்னா, வியாசன மாதிரியே ரூப சௌந்தர்யம் இருக்கிற ஒரு புத்திரன் ஸ்ரீசுகன் அங்க அவதரிச்சார். ஸ்ரீசுகன் ஸ்வயம்பு மாதிரி அங்க அவதரிச்சுட்டார் அந்த அரணியிலேருந்து. ஸ்ரீசுகனை கர்ப்பபாத்திரத்துல சுமந்து ஸ்ரீசுகனோட அம்மை பிரசவிக்கலை. வியாசனோட மன சங்கல்பத்திலேந்து அந்த கிருதாஜிட்ட ஆசை வந்தோன சுக்லம் அப்படிங்கிறது வீரியம் அப்படிங்கிறது அந்த அரணியில பதிச்சு அந்த அரணிய கடையர்த்த அந்த அரணியிலேந்து ஸ்ரீசுகன் அங்க அவதரிச்சார் அப்படின்னே சொல்லலாம். ஸ்லோகம் 9. விஸ்மயம் ஜனயன் பாலஹ சம்ஜாதஹ தத் அரண்யஜஹ யதா அத்வரே சமித்தஹ அக்னிஹி வாதி ஹவ்யேன தீப்திமான். விஸ்மயம் ஜனயன் பாலா சம்ஜாதஸ்ததரண்யஜா யதாத்வரே சமித்தோக்னேர்பாதி ஹவ்யேன தீப்திமான். ஹவிச ஹோமிக்கிறத யாகாகினி எப்படி ஆளிக்கத்தி பிரகாசமா இருக்குமோ அதே மாதிரி ஒரு உஜ்வலமான பிரகாசத்தோடு கூடிட்டு அந்த பாலன்
அந்த குழந்தை ஸ்ரீசுகன் வியாசனுக்கு அதிசயத்தை உண்டாக்கிண்டு அந்த விறகுலேந்து அப்படி உத்பவிச்சு வந்தார். ஸ்லோகம் 10. வியாசஹா து சுதம் ஆலோக்ய விஸ்மயம் பரமம் கதஹ காமேத் இதி சஞ்சிந்த்ய வரதானாத் சிவஸ்ய வை. வியாசஸ்து சுதமாலோக்ய விஸ்மயம் பரமம் கதா கிமேததிதி சஞ்சிந்த்ய வரதானாத் சிவஸ்ய வை. வியாசர் அந்த புத்திரனை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமானார். இது எப்படியாக்கும் சம்பவிச்சது அப்படின்னு யோசனை பண்ணினார். பரமசிவனோடு அந்த வரதான பலமாக்கும் இது அப்படின்னு யோசனை பண்ணினோன அவருக்கு புரிஞ்சுது. பரமசிவன் ஸ்ரீசுகன் அப்படிங்கிற ஒரு குழந்தை உனக்கு உண்டாகும் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்திருக்கார் வியாசருக்கு. அதன்படி இந்த குழந்தை உண்டாயிருக்கு அப்படிங்கிறத வியாசர் புரிஞ்சுட்டார். ஸ்லோகம் 11. தேஜோரூபி சுகஹா ஜாதஹா அபி அரணீ கர்ப்ப சம்பவஹ திதீயோஹோ அக்னிஹி இவ அத்யர்த்தம் தீப்யமானஹ ஸ்வதேஜசா. தேஜோரூபி சுகோ ஜாதோப்யரணீ கர்ப்ப சம்பவ திதீயோக்னிரிவாத்யர்த்தம் தீப்யமான ஸ்வதேஜசா. அரணியோடு கர்ப்பம், அரணி கர்ப்பத்திலேந்தாக்கும் இந்த புத்திரன் உண்டானது அப்படின்னாலும் அரணியிலேந்து உண்டான அந்த குழந்தை அரணி அப்புறம் அரணின்னு சொல்ற அந்த விறகு கர்ப்பம் தரிச்சு உண்டான மாதிரி உண்டாச்சு அப்படின்னா கொடியும் வேறொரு அக்னி மாதிரி தேஜஸால ரொம்ப ஜொலிச்சு தேஜஸ்வரூபியாயிட்டு விளங்கி நின்னார் ஸ்ரீசுகன். பாக்கிறதுக்கு அக்னி மாதிரியே ஒரு அக்னி பக்கத்துல நிக்கிறதோ அப்படின்னு தோணற மாதிரி உஜ்வலமான பிரகாசத்தோட தேஜோரூபமாயிட்டு நின்னார் ஸ்ரீசுகன். ஸ்லோகம் 12. விலோகயாமாச ததா வியாசஹா து முதிதம் சுதம் திவ்யேன தேஜசா யுக்தம் கார்ஹபத்யமிவ அபரம். கார்ஹபத்யம் இவ அபரம். கார்ஹபத்யமிவாபரம். விலோகயாமாச ததா வியாசஸ்து முதிதம் சுதம் திவ்யேன தேஜசா யுக்தம் கார்ஹபத்யமிவாபரம். கிரகஸ்தனாயிருக்கிற ஒரு பிராமணர் தன்னோட கடைசி காலம் வரைக்கும் சம்ரட்சிக்க வேண்டிய அக்னிக்கு பேராக்கும் கார்ஹபத்ய அக்னி, கார்ஹபத்யாக்னி அப்படிங்கிறது. இங்க அக்னிக்காக அரணிய கடைஞ்சோன அந்த அரணியிலேந்து உத்பவிச்ச ஸ்ரீசுகன் ஹோமத்துக்கான அக்னி ஜொலிச்சு நிக்கிறது. அதே மாதிரியே அதுக்கு பக்கத்துல அந்த கார்ஹபத்யாக்னி மாதிரி. கார்ஹபத்யாக்னி அப்படின்னு சொன்னாக்கா கிரகஸ்தாசிரமியான பிராமணன் கடைசி காலம் வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய அக்னிக்கு பேராக்கும் கார்ஹபத்யாக்னி. அப்போ அக்னி ஜுவாலை எழும்பி நிக்கிற அந்த ஹோமகுண்டத்துக்கு பக்கத்துல கார்ஹபத்யாக்னி மாதிரி திவ்ய தேஜஸோடு கூடி நிக்கிற ஸ்ரீசுகனை வியாசர் பார்த்தார். ஸ்லோகம் 13. கங்காந்தஹ ஸ்நாபயாமாச சம் ஆகத்ய கிரேஹே ததா புஷ்பவ்ருஷ்டிஹி து காஜாத शिशोः उपरि तापसाः. गङ्गान्द स्नापयामास
समागत्य गिरेस्तदा पुष्पवृष्टिस्तु गाजादा शिशोरुपरि तापसा. கம் ஜனனா வானம், அந்த வானத்திலேந்து உண்டாச்சு. என்ன வாக்கம் உண்டாச்சு? புஷ்பவிருஷ்டி. வியாசன் அந்த குழந்தைய கங்கா நதியில குளிக்க வச்சார். நல்லா குளிக்க வச்சு எடுத்துட்டு வந்தார். എന്നിട്ട് பர்வதத்துக்கு ஏறத்துக்கு தொடங்கினான. என்ன நடந்தது அப்படின்னா, இங்க தாபசாகா அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க வியாசர் என்ன வாக்கம் அங்க செஞ்சார் அப்படிங்கறத சூதன் சவுனகாதிகளுக்கு கதை சொல்லிண்டாக்குமே இருக்கார். அப்ப சூதன் தாபசர்களே அப்படின்னு சவுனகாதிகளை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். இப்ப வியாசர் அந்த குழந்தைய கங்கா நதியில குளிக்க வச்சார். அதுக்கப்புறமா பர்வதத்துக்கு ஏறத்துக்கு ஆரம்பிச்சார். அப்போது அந்த குழந்தையோடு மேல வானத்திலேந்து தேவர்கள் எல்லாம் புஷ்பவிருஷ்டி நடத்தினா, பூவால அப்படியே அர்ச்சனை நடத்தினா அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 14. ஜாத கர்மாதிகம் சக்ரே வியாசஹா தஸ்ய மகாத்மனஹ தேவதுந்துபயோஹோ நேதுஹு நனுர்துஹு ச அப்சரகணாஹ ஜாத கர்மாதிகம் சக்ரே வியாசஸ்தஸ்ய மகாத்மனா தேவதுந்துபயோ நேதோர் நனுர்துஷ்சாப்சரோகணா. வியாசர் அந்த ஸ்ரீசுகனுக்கு ஜாத கர்மாதிகள் எல்லாம் செய்யறத, ஒரு குழந்தை பிறந்தானா அதுக்கான நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்யணும். காதுல பேரை சொல்லி கூப்பிடணும், குளிக்க வைக்கணும், காதுல பேரை சொல்லி அப்பா கூப்பிடணும், இப்படின்னு சம்ஸ்கார கர்மங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சார். அப்போ தேவர்கள் அங்க வானத்துல மேளம் முழக்கினா, அப்சர சங்கங்கள் எல்லாம் நிறுத்தம் ஆடினா, அப்சரசுகள் எல்லாம் நிறுத்தம் ஆடினா, கான கந்தர்வர்கள் எல்லாம் பாட்டு பாடினா, தேவர்கள் எல்லாம் பெரும்பறை முழக்கினா, நாரதர் தும்புருல வீண மீட்டினார். ஸ்லோகம் 15. ஜபுஹு கந்தர்வவதயஹ முதிதாஹ தே தித்ருட்சவஹ விஸ்வாவசுஹு நாரதஹ ச தும்புருஹு சுக சம்பவே. ஜகுர்கந்தர்வவதயோ முதிதாஸ்தே தித்ருட்சவ விஸ்வாவசுர்நாரதஸ்ச தும்புரு சுக சம்பவே. கந்தர்வ முக்கியர்கள் எல்லாம் பாட்டு பாடினா, விஸ்வாவசுவும் நாரதனும் தும்புருவும் அந்த குழந்தையோடு ஜனனத்துல குஷியாயிட்டு அவ அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டா. ஸ்லோகம் 16. துஷ்டுவுஹு முதிதாஹ சர்வே தேவா வித்யாதராஹ ததா திருஷ்ட்வா வியாசசுதம் திவ்யம் அரணீகர்ப்ப சம்பவம். துஷ்டுவுர்முதிதா சர்வே தேவா வித்யாதராஸ்ததா திருஷ்ட்வா வியாசசுதம் திவ்யம் அரணீகர்ப்ப சம்பவம். அரணீகர்ப்பத்திலேந்து ஜனிச்ச திவ்யனான ஸ்ரீசுகனை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் சந்தோஷமாயிட்டு ஸ்துதிச்சா. அதே மாதிரி வித்யாதரர்கள் எல்லாம் ஸ்துதிச்சா. ஸ்லோகம் 17. அந்தரீட்சாத் பபாதஹ உர்வ்யாம் தண்டஹ கிருஷ்ணாதினம் கிருஷ்ண அதினம் சுபம் கமண்டலுஹு ததா திவ்யஹ சுகஸ்ய அர்த்தே த்விஜ உத்தமா.
അന്തരീക്ഷാത് പപാതോർവ്യാം ദണ്ഡകൃഷ്ണാജിനം ശുഭം കമണ്ഡലുസ്തദാ ദേവ്യ ശുഗസ്യാർത്തേ ദ്വിജോത്തമ. ദ്വിജോത്തമ, ஹே பிராமண சிரேஷ்டர்களே அப்படின்னு சூதன் சௌனகாதிகளை கூப்பிடுறார். என்ன வாக்கம் அங்க நடந்தது? தண்டும் அதே மாதிரி கிருஷ்ணமிருகத்தோடு, கிருஷ்ணமிருகம் அப்படிங்கிறது ஒரு மானாக்கம். அந்த கிருஷ்ணமிருகத்தோடு உத்தமமான தோலும் திவ்யமான கமண்டலுவும் അന്തരീക്ഷാത് പപാതഃ വാനത്തിലേന്ന് കീഴെ പതിച്ചത്, ഭൂമിയാം ഉർവ്യാം ഭൂമിയിലെ പതിച്ചത്. இதெல்லாம் கீழே இப்படி விழுந்தது எதுக்காக்கும் அப்படின்னா சுகஸ்யார்த்தே ஸ்ரீ சுகனுக்காயிட்டாக்கும் இதெல்லாம் இப்படி கீழே விழுந்தது. தண்டும் கிருஷ்ணமிருகத்தோடு உத்தமமான தோலும் திவ்யமான கமண்டலுவும் வானத்திலேந்து ஸ்ரீசுகனுக்காக பூமியில விழுந்தது. ஸ்லோகம் 18. சத்யஹா சஹ வவ்ருதே பாலஹா ஜாதமாத்ரேஹே அதிதீப்திமான் தஸ்ய உபநயனம் சக்ரே வியாசஹா வித்யாவிதானவித் சத்ய சவவ்ருதே பாலோ ஜாதமாத்ரேதி தீப்திமான் தஸ்யோபநயனம் சக்ரே வியாசோ வித்யாவிதானவே. அதி தேஜஸ்வியா இருக்கிற அந்த குழந்தை ஜனிச்ச உடனே திடீர்னு பெருசாயி யுவத்துவம் வந்தெடுத்து வித்யாதான கிரமத்தை சம்பந்திச்சு தனக்கு தெரியற எல்லா விஷயங்களையும் வியாசர் தெரிஞ்சுட்டு இருக்காரே. அதனால வித்யாதான கிரமத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிற வியாசர் முதல்ல இந்த ஸ்ரீசுகனுக்கு பூணூல் போட்டார், உபநயன கர்மத்தை நடத்தினார். ரொம்ப தேஜஸ்வியான பாலனாயிட்டாக்கும் அந்த குழந்தை பார்க்கறதுக்கு தெரிஞ்சது, அக்னி மாதிரி ஜொலிச்சு நின்னுது. அந்த குழந்தை திடீர்னு பெருசாச்சு. அப்போ வித்யாதானம் கிரமமாயிட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வியாசருக்கு தெரியுமே. அதனால வியாசர் முதல்ல அந்த குழந்தைக்கு உபநயனம் நடத்தினார். ஸ்லோகம் 19. உல்பன்ன மாத்திரம் தம் வேதாஹ சரஹஸ்யாஹ சசங்கிரஹாஹ உபதத்துஹு மகாத்மானம் யதாஸ்ய பிதரம் சதா. உல்பன்ன மாத்திரம் தம் வேத சரஹஸ்யா சசங்கிரஹ உபதத்துர் மகாத்மானம் யதாஸ்ய பிதரம் ததா. ஜனிச்ச உடனேயே இந்த வேதங்களோட சாரம் எல்லாம் ஸ்ரீசுகனுக்கு தெரிய வந்தது. இந்த வேதங்கள் எல்லாம் எப்படியாக்குமோ ஸ்ரீசுகனோடு பிதா அப்படிங்கிற வியாச பகவானுக்கு தெரியறது. அதே மாதிரியே எல்லா விஷயங்களும் ஸ்ரீசுகனுக்கும் தெரிய வந்தது. இந்த வேதங்கள் ஸ்ரீசுகனை போய் சேர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். வேதங்களை நம்ம ஜென்ம ஜென்மாந்திரங்களாயிட்டு பிராக்டிஸ் பண்ணி தெரிக்கிறோம். இங்க ஸ்ரீசுகன் பிறந்த உடனே வேதங்கள் ஸ்ரீசுகனை தேடிண்டு போச்சு அப்படிங்கறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஸ்ரீசுகனோட அப்பாவான வியாசர் அவர் எப்படியாக்குமோ வேதங்களை பைஹார்ட் ஆயிட்டு வச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஸ்லோகம் 20. யதஹா திருஷ்டம் சுகீரூபம் கிருதாஜ்யாஹ சம்பவே ததா
சுகேதி சுகைதி நாம புத்திரஸ்ய சகார முனிசத்தமஹ யதோ திருஷ்டம் சுகீரூபம் கிருதாஜ்யா சம்பவேத்ததா சுகேதி நாம புத்திரஸ்ய சகார முனிசத்தமா. வானத்துல அப்சர ஸ்திரீயாயிட்டு நின்ன கிருதாஜி, அந்த கிருதாஜிய வியாசர் பார்க்கிறார். தெரிஞ்சவன கிருதாஜி இமீடியட் ஆயிட்டு ஒரு தத்தையோடு ரூபத்தை எடுத்துட்டாளே. அப்படி சுகி ரூபம் பார்த்தார் வியாசர். கிருதாஜி தத்தையோடு ரூபம் சீகரிச்சத வியாசர் பார்த்தார். சுகி சொன்னா தத்தை அப்படின்னு அர்த்தம், பேரட். அதனால அந்த பேரட்டை பார்த்தோனியாக்கும் இவருக்குள்ள இன்னும் கொஞ்சம் கூட ஆசைகள் இப்படி உண்டாச்சு. எவ்வளோ அழகியான அப்சர ஸ்திரீ இப்படி ஒரு அழகான பறவையாயிட்டாளே அப்படின்னு இந்த கிருதாஜியையும் நினைச்சுட்டார், அந்த தத்தையும் எல்லாம் நினைச்சுட்டார். அப்ப இந்த புத்திர உற்பத்திக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த கிருதாஜியோடு தத்தையோடு உருவமாக்கும், சுகி ரூபமாக்கும். அதனாலேயே வியாசமுனி தன்னோட புத்திரனுக்கு சுகன் அப்படின்னு பேரை கொடுத்தார், தத்தை அப்படின்னு பேரு.